இன்னைக்கு எங்க ஊர்ல வாலிபால் மேட்ச்சு. ஒரு 5 டீமா இன்வைட் பண்ணியிருந்தோம். அந்த 5 டீம்ல ஃபர்ஸ்ட்டு 2 டீம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து எங்க யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸு. இன்னொன்னு வெளியில கிளப் மேட்ச் ஆடுறவங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே வயசானவங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 40 வயசு இருக்கும். அடி ஆனா பிரிச்சு எடுக்குறானுங்க. இங்க பாருங்க. இவனுங்கள அதாவது கடைசி வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மேட்ச் 5 டீம்ல ஒரு 10 மேட்ச் 12 மேட்ச் போச்சு. ஒரு மேட்ச் கூட தோக்காம ஜெயிச்சவங்க இந்த வயசான டீம் தான். இந்த டீமுக்கு பேரு முடாலா. முடாலான்னா இந்த ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ்ல இது ஜாம்பியாங்கிற நாடு. முடாலான்னா பெரியவங்கன்னு வச்சுக்கலாமே. பெரியவங்க டீம். பெரியவங்க டீம்லாம் ஆளு தான் பெரியவங்க. ஆனா விளையாடுறதுல சின்ன பசங்களே தோத்து போயிட்டானுங்க. இங்க பாருங்க. எப்படி பிளாக் பண்றானுங்க பாருங்க. விட்டே குடுக்கலையே கடைசி வரைக்கும். இங்க பாருங்க எப்படி ஸ்பைக் பண்றானுங்க பாருங்க. இந்த வயசுல நல்லா பயங்கரமா விளையாடுறாங்க. நல்ல கோஆர்டினேஷன். கடைசி வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. எல்லா மேட்சையும் வின் பண்ணி இங்க பாருங்க. எங்க பசங்க வாய பொளந்துட்டானுங்க. அவனுங்க நெனச்சானுங்க வயசானவனுங்க ஈஸியா அடிச்சு துவைச்சிடலான்னு பார்த்தானுங்க. எங்க பசங்க ஈஸியா அடிச்சு துவைச்சிடலான்னு பார்த்தானுங்க. ஆனா அவனுங்க அடிச்சு துவைச்சது மட்டும் இல்லாம புழிஞ்சு எடுத்துட்டு போயிட்டானுங்க எங்க டீம்ம. சரியான மேட்ச்சு. செம்மையா இருந்துச்சு. அந்த மேட்ச் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பால் கூட வரல. இங்க பாருங்க. எப்படி ஸ்பைக் பண்ணாலும் அத எடுத்துறானுங்க. இங்க பாருங்க. செம்மையா இருக்குல்ல. ஆனா செம்ம மேட்ச். பார்க்குறதுக்கே நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த மேட்ச தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வாய்ஸ் ஓவர்லாம் இருந்துச்சு பின்னாடி அவங்க விளையாடுறது. ஆனா மியூசிக் போட்டானுங்க. காப்பிரைட் இஷ்யூங்கிறதுனால நான் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் குடுக்குற மாரி ஆயிருச்சு. அவங்களோட ஆக்சுவல் வாய்ஸ் அவங்களால கேட்க முடியல. ஆனா மேட்ச் நல்லாருக்கும் பாருங்க. நம்ம வெள்ளைக்கார தம்பிலாம் வேற வந்திருந்தாரு. அதான் 5 டீம்ல. எப்பா ஒரே அடி அடிச்சு வெளில தள்ளிட்டான்டா சாமி. இப்ப இந்த தாத்தா தான் சர்வீஸ் போட போறாரு பாருங்க. எல்லாமே நார்மல் சர்வீஸ்லாம் கிடையாது. எல்லாமே ஸ்பைக் தான். இப்ப பாருங்க பாலு இப்ப அடிப்பா. இப்ப பாருங்க மாலு எப்படி அடிப்பாரு பாருங்க. சும்மா அசால்ட்டா தட்டுறாரா, சும்மா சல்லுன்னு போகுது பாருங்க. நம்ம ஆளுங்க முக்கி அடிச்சு பார்த்தானுங்க. இந்த ஒரு பால் தான் விட்டுருக்கானுங்க. எல்லா மேட்சுமே நல்ல ரன் ரேட்டு அதான் நல்ல ரன் ரேட்டுங்கிறேன் கிரிக்கெட் மாரி. நல்ல பாயிண்ட்ஸ்ல ஜெயிச்சானுங்க. ஆனா செம்ம மேட்ச்சு. நம்ம ஆளு தட்டி விடுறாப்புல. பால் அவே ஆயிப்போச்சு. இவனுங்க அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. என்ன அடி அடிக்கிறான் பாருங்க. சும்மா எவ்வளோ ஒரு ஆள் குள்ளமா தான் இருக்கான். எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறான் பாருங்க. வாங்க நம்ம பழைய மேட்ச்சுக்கு போகலாம். நம்மளால குதிச்சு பூச்சி போட்டாலும் எப்படி இருந்தாலும் எடுத்துறானு. ஒரு பாலை கூட விடல. இங்கே பாருங்க எப்படி எம்மா சரியான ஸ்பைக்கு. இங்கே உள்ள லேடிஸும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுமே ஒரு டீமு. ஒன்றும் கூறலன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் பரவாயில்ல ட்ரை பண்ணாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த வயசான தாத்தாங்கள ஒருத்தங்க கூட ஜெயிக்க முடியலை. நானும் கூட விளாண்டேன் ஒரு டீமில். நாங்கள் எல்லா டீமையும் ஜெயித்தோம். ஆனால் இந்த தாத்தா டீமை மட்டும் ஜெயிக்க முடியலை. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல. பார்க்கலாம்.